ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஈஸ்டர் தினத்திலே நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஆராதனை ஆஸ்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்த இதோ சதாகாலம் உயிரோடு தேவன் ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்த தேவன், இன்றைக்கும் பிதாவோட வலது பாகத்திலே வீற்றிருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக அதிகாரம் உடையவரே, வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களை திறந்து கொண்ட உடைய ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருப்பதாக, இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவரை உம்முடைய கரம் இருப்பதாக, வழிநடத்துவதாக. ஆசீர்வதியும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18ஆம் வசனம் வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் இடத்து அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். இயேசு தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு விட எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். There
பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிரோடு எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவும் சீஷர்களே, எல்லா மனையிருள் நீக்கினாரே. எம்மாவும் சீஷர்களே, எல்லா மனையிருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினாரே, எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினாரே, எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் தூரங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் தூரங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியானேற்றமென்றோ ஆயமையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியானேற்றமென்றோ ஆயமையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு காத்துக் கொள்வோம். ஏற்காலம் தொனிக்கையில் மதுரூபமாக எழும்புவோமே மகிமை
உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே ஒதுங்கி வாடிடவே. துதித்திடவே பலனை துதித்திடவே வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பலனை துதித்திடவே யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் முறைப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன தேறிப்பட்டன நொடியில் முறைப்பட்டன. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற ஒலி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே. எழுந்தார் என்ற ஒலி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை. மரிப்பதில்லை மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். யூதராஜசிங்கம் அவர் உயிர்த்தெழுந்த தேவன். உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஒரே தரம் அவர் மரித்தார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். கைப்பற்றி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஆனந்தம் கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோடுது பார். ஆனந்தம் கல்லறை மூடின பெருங்கள் புரண்டோடுது பார். அங்கு போட்டமும் திரை காவலில் தூதிர சங்கிலியோ. அங்கு போட்டமும் திரை காவலில் தூதிர சங்கிலியோ. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று
அதிரடி கொள்கின்றன. பூரக்கணங்கள் இடியோரை கண்டு பயந்து நடுங்குகிறார். பூரக்கணங்கள் இடியோரை கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். ஆசீர்வாதங்களை உயர்த்திடவும் அருகில ஜெயவீரர். ஆசீர்வாதங்களை உயர்த்திடவும் அருகில ஜெயவீரர். கைகளை கூறி எடுத்து முழங்கிடுவோம். கைகளை கூறி எடுத்து முழங்கிடுவோம். தீரம் தீரம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். சுராஜில் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா. ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசுராஜன் உயிர்த்தெழுந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உயிர்த்தெழுந்த தேவன். அவர் மாறாத தேவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜீவனின் பலனாய் ஜீவாதிபதியாய் அவர் என்றென்றேக்கும் ஆளுகை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்காக உயிரோடு எழுந்தவர். அவர் கல்லை புரட்டி கொண்டு வெளியே வந்த தேவன். அதே தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷத்தோடு உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதிப்போம். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அதைத்தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உயிர்த்தெழுந்த அதே வல்லமை, அதே மகிமை, அதே தேவ பிரசனம் இன்றைக்கு நமக்குள்ளே கிரியை செய்ய போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் சாவாமை உள்ள தேவன். ஏக சக்கராதிபதியாய் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர். பரலோகத்திலே பிதாவின் முன்பாக நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறவர். அதே நேரத்திலே நமக்குள்ளே வாசமா இருக்கிறவர். நமக்கு முன்பாக அவர் இருக்கிறார். நம்முடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்தாரே. இந்த முதலாம் வாரத்திலே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவரை துதிப்போம். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை நாம் ஆராதிப்போம். அவரை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. 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 அவர் ஜீவாதிபதியாய், ஓ ஜீவனின் பெலனாய், ஜீவாதிபதியாய் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற தேவன் என்பதை உணர்ந்தவர்களாக what a mighty God we serve என்கிற அந்த உணர்வோடு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆராதிப்போம். இருதயத்திலே நன்றியோடு, வாயிலே துதியோடு, கரங்களை உயர்த்தி அவரை நாம் ஆராதிப்போம். எல்லா ஆராதனைக்கும் அவர் பாத்திரமான தேவன். ஹல்லேலூயா. ஜீவனின் பலனே, ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோராய் இன்றும் இருக்கிற தேவன். நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிற ராஜாதி ராஜா. தூதர்களும் ஜீவன்களும் அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டு இருக்கிறார்களே. அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு நாம் ஆராதிப்போம். ஜீவனின் பலனே, ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோரா என்றும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. 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 ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோரா என்றும் இருக்கிறீர். பலனே, ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோரா என்றும் இருக்கிறீர். என்றும் என்றும் நாளை என்றும் மாறிடாத
சொந்த தேவா நீ என் தாசன் என்று சொல்லி இதயமே பலப்படுத்தி சகாயம் செய்கிறவர் சகாயம் செய்வேன் நீ என் பலவன் கரத்தால் தாங்குவேன் பலப்படுத்தி சகாயம் செய்வேன் நீ என் பலவன் கரத்தால் தாங்குவேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடுவேன் அன்பரே உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாடிடுவேன் அன்பரே உம்மை துதித்திடுவேன் அல்லேலூயா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று உம்மை நாங்கள் பாடுகிறோம். நீர் எங்களை மறப்பது இல்லை என்று சொல்லி இருக்கிறீரே. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமா இருப்பவன் யார் கர்த்தாவே? எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களை ஆண்டவரே வழி நடத்த போதுமான கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருவரும் எங்களை உம்மிடத்திலிருந்து பறிக்க முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் என்று சொல்லி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களில் மகிமைப்படுகிற தேவன், உயிரோடு எழுந்த தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்மை அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே, எல்லாரும் சொல்லுவோமா? ஜீவாதிபதியே, எங்கள் ஜீவனின் பெலனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், சர்வ வல்லமை உள்ளவராய், சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராய், ஆண்டவரே சர்வ வியாபியாய், சர்வ ஞானியாய் எங்களோடு இருந்து வழி நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம், அதுதான் ரட்சிப்புக்கு வழி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். எல்லா நாவும் அறிக்கை செய்ய வேண்டும், எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட தேவாதி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா, உயிரோடு எழுந்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் அவர். இன்றைக்கும் பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். அவர் சொல்லுகிறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தையும் நமக்காக ஜெயித்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர், உயிரோடு எழுந்தவரே என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹோசனா என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே இரட்சகர், நீரே எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளை ஆராதித்து தொழுது கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். வெற்றியை நமக்கு கொடுத்து விட்டார். எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர் வரப்போகிற ராஜாதி ராஜா, அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுது. இந்த 4 வரிகளை மாத்திரம் பாடி இன்றைக்கு நான் உயிர்த்தெழுந்த நாளை ஆராதித்து தொழுது கொண்டு கொண்டாடுகிறேன். எனக்கு இன்னொரு சந்தோஷமான நாள் வருகிறது. அந்த நாள் எனக்கு ஒரு களி கூறுதலின் நாளாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் இருக்கட்டும் என்று எல்லாரும் அர்ப்பணித்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவ தேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியோ வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, அந்த மா சந்தோஷ நாள் என் குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக, என் சபைக்கு ஒரு சந்தோஷத்தின் நாளாக, எங்கள் இந்திய தேசத்திலே ஒரு கூட்ட ஆத்துமாக்களுக்கு அது சந்தோஷத்தின் நாளாக இருக்கும்படியாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. எல்லாரும் ஜெபிப்போமா? உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுகிறோம், ஆனால் தேவன் வரப்போகிறார். அவரை நாம் கண்டு மகிழத்தக்கதாக விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி கேட்போம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. உமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. கண்களை மூடி நம்முடைய நடக்க இருக்குதான தேர்தலுக்காக நாம் ஜெபிப்போம். 5 மாநிலங்களிலே நடக்க இருக்குதான் தேர்தலை கர்த்தாவே நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி எல்லாம் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, வர இருக்கிறதான ஆண்டவரே தேர்தலுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த 5 மாநிலங்களையும் உடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாநிலங்களில் நடக்கிறதான இந்த தேர்தல்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தந்த மாநிலங்களிலே ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆண்டவரை கலவரங்களும் எதுவும் நடவாதபடிக்கு எல்லாம் கர்த்தாவே அமைதியாய் நடக்கத்தக்கதாய் தேவன் உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே தகப்பனே, இந்த தேர்தல் சமயத்திலே ஆண்டவர் எல்லா அதிகாரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேல் அதிகாரிகள், மாநிலத்தை கண்காணிக்கிற அதிகாரிகள், மாவட்டங்களை கண்காணிக்கிற தேர்தல் அதிகாரிகள் மற்றும் ஒவ்வொரு பூத்தை கண்காணிக்கிறதான அதிகாரிகள் எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் உண்மையோடு ஆண்டவர் உத்தமத்தோடு இந்த ஆண்டவரை தேர்தலை நடத்த ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் இந்த வேளையிலே சபையாய் கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சுவாமி. உமக்கு சித்தமான நல்ல தலைவர்களை கர்த்தர் கொடுப்பீராக. வருகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பன் தேர்தலில் வருகிற நல்ல தலைவர்கள் நன்றாய் ஆண்டவரை மாநிலங்களை ஆளுகை செய்து ஆண்டவரை அந்தந்த மாநிலங்களில் நல்ல செழிப்புக்கு நேராய் ஆண்டவரை நடத்தத்தக்கதாய் அவர்கள் ஆண்டவரை அந்த மாநிலத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்.
ஆண்டவரை கிருபை பாராட்டும். விசேஷமாய் கர்த்தருடைய ஊழியங்கள் தடைபடாதபடிக்கு அந்த ஊழியங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரிக்கிற நல்ல தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. அவருடைய இருதயங்களை கர்த்தர் திருப்பம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் மகிமைப்படும். ஆண்டவரை ஓட்டு போட போகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். வழிகள் எல்லாம் உடைய பாதுகாப்பை கட்டளையிடும். எல்லா இடங்களிலும் உடைய பாதுகாப்பு கட்டளையிடட்டும். உடைய சமாதானம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிரப்பட்டும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. பாவங்களை வென்றவரை ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரை ஸ்தோத்திரம். பாவங்களை வென்றவரை ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரை ஸ்தோத்திரம். ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். என் உள்ளமே ஸ்தோத்தரியின் கைகளே, என் உள்ளமே ஸ்தோத்தரியின் கைகளே. கண்ணீரை துடைப்பவரை ஸ்தோத்திரம், கலங்காதே என்றவரை ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைப்பவரை ஸ்தோத்திரம், கலங்காதே என்றவரை ஸ்தோத்திரம். காணியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். என் உள்ளமே ஸ்தோத்தரியின் கைகளே, என் உள்ளமே ஸ்தோத்தரியின் கைகளே. மரணத்தை ஜெயித்தவனே ஸ்தோத்திரம், மசுராத தேவனே ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவனே ஸ்தோத்திரம், மசுராத தேவனே ஸ்தோத்திரம். யுவராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம். யுவராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம். என் உள்ளமே ஸ்தோத்தரியின் கைகளே, என் உள்ளமே ஸ்தோத்தரியின் கைகளே. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் அவர், ஸ்தோத்திரிக்கிறோம். பாவங்களை வென்றவர், சாபங்களை நீக்கின தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். I wish you all a happy Easter. God bless you. மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லும்படி கேட்கிறேன். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ பெரிய மகான்கள் பிறந்தாலும் அவர்கள் ஒரு நாள் மரித்தார்கள். இன்றைக்கும் அவருடைய கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை என்றைக்கும் அது திறக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசிக்கப்பட்ட 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இவர்கள் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு தான் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். He was risen. He is risen according to his word. அவர் தாம் சொன்னபடியே எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் அங்கே இல்லை. இயேசு இல்லாத இடத்திலே இவர்கள் போய் தேடினார்கள். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது அந்த இடம்தான். ஆனால் அவர் உயிரோடு கூட எழுந்த இடம் அது. அந்த இடத்துல அவர் இல்லை என்று சொல்லி, அந்த கல்லறையில் இல்லை என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலனாய் மனுக்குலத்திற்கு அவர் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுத நிமித்தமாக உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் மரித்த பின்பு உயிரோடு எழுந்திருப்போம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே யவீருவின் மகள், நாயினூர் விதவையின் மகன், லாசரு இவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால்
எழுந்தவர்கள் எல்லாரும் மறுபடியும் அவர்கள் மரித்தார்கள். காரணம், அவர்கள் சரீரத்தில் எழுந்ததாலே இந்த சரீரம் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. Flesh and blood cannot inherit God's kingdom. So ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தோடு கூட அவர் எழுந்தார். உலக பிரகாரமான சரீரத்தோடு அல்ல, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட எழுந்தார். ஆகவேதான் பூட்டப்பட்ட கதவுகள் அடைக்கப்பட்ட இடத்திலும் கூட அவர் உள்ளே பிரவேசிக்க முடிந்தது. ஒரே நேரத்தில் 500க்கும் அதிகமான பேருக்கு அவர் தரிசனமாக முடிந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு தாமே அவளுக்கு எதிர்பட்டு அவளை பார்த்து சொன்னார், வாழ்க என்று சொன்னார், ஹெயில் என்று சொன்னார், உற்சாகம் அடையுங்கள் என்ற பதத்திலே அவர்கள் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, வாழ்க என்று சொன்னவர் மட்டுமல்ல, இவர்கள் எல்லாரும் கதவை பூட்டிக் கொண்டு பயந்திருந்த வேளையிலே அவளை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னார். மூன்றாவது, அவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். வாழ்க, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தைகள் எல்லாம் these are all encouraging words, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர்களால் பயந்தார்கள், இதோட கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஊழியம் நினைத்து. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் இருந்த இடத்திலேயே, பயந்து உணர்ந்த இடத்திலே போய் அவளை தேடி அவளை உற்சாகப்படுத்தினார். நாமும் உற்சாகமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் பேச வேண்டும். மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நமக்கு நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் அதுக்கு முன்பதாக யோபு 19, 25, 26, 27. Job chapter 19 verses 25, 26 and 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer is living. நம்முடைய ஆண்டவர் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யோபுக்கு அந்த காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதாகமம் அவரிடத்துல இல்லை. ஆனால் அவர் விசுவாசத்தோடு கூட பேசுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் மறுபடியும் வருவார் என்பதை குறித்தும் தைரியமாய் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த என் தோல் முதலான அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். எவ்வளவு ஒரு நல்ல விசுவாசமான அறிக்கை. தோல்லாம் அழுகி போயிடும், செத்து போயிடுவாங்க, பூமியில மண்ணோட மண்ணா மட்டி போகும். ஆனாலும் என் மீட்பரை நான் உயிரோடு விட பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். பக்கத்துல வீட்டுல பார்த்துட்டு வந்து சொல்றதில்ல, சீஷர்கள் பார்த்து வந்து சொன்னதில்ல, மகதலேனா மரியாள் பார்த்து சொன்னது போல இல்ல. இங்க நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆண்டவர் சீக்கிரம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார். சோத்திரம். அவர் இந்த வாஞ்சியால் அவருடைய உள்ளிந்திரியங்கள் சோர்ந்து போகிறது. ஆண்டுடைய வருகையை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற நாம் ஆண்டுடைய வருகையும் நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். Because he is going to come. பூமியிலே உலகம் எங்கும் அவர் சொன்ன காரியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே மீட்பர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சீக்கிரம் வருகிற தேவனாக இருக்கின்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்திலே, Philippians chapter 3 verse 10 and 11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியானும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இதற்காக ஒரு நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். சோ உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து 3 காரியங்களை நாம் தியானித்து முடிக்கலாம். மிகவும் எளிமையான செய்தி தான், நம்ம எல்லாரும் விளங்கிக் கொள்வதற்காக. முதலாவது பார்க்கும்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 11. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எவ்வளவு அருமையான ஒரு நற்செய்தி இங்கே பார்க்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் சரீரங்களை, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். He will revive our body. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் ஆவியானவர் உதவி செய்தார். ஆவியானவர் மூலமாக தான் கன்னிமரியாளத்தில் பிறந்தார். இங்கே உயிர்த்தெழுதலிலும் இயேசுவை உயிரோடு கூட எழுப்புவதிலே பரிசுத்த ஆவியினுடைய பங்கை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே ஆவியானவர், இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். வித்தியாசமான ஆவி அல்ல. The same spirit, same Holy Spirit, dynamite, dynamis என்று சொல்கிறோம். அது ஒரு வெடிகுண்டு, வெடிமருந்துக்கு சமமாய் அந்த அளவுக்கு வல்லமையுடையவர் இயேசு ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வரும்போது, உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். So when the Holy Spirit come upon you, you shall receive power. நமக்கு வல்லமை பெற்றுக் கொள்கிறோம். டைனமைட் என்ற வல்லமை, அதற்கு ஈக்குவலன்ட் வேர்டு தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ரூட் வேர்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவி மூலமாக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே 1 Peter chapter 3 verse 18. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். தம்முடைய மாம்ச சரீரத்தை பாவ நிவாரண பலியாக அவர் சிலுவையிலே அர்ப்பணித்து பாவ மன்னிப்பை உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடு காலத்திலே பாவ நிவாரண பலி என்று சொன்னால் ஆசாரியனிடத்திலே அவர்கள் கொண்டு வர வேண்டும். இந்த பாவ நிவாரண பலியை அதை ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? அதை வெட்டி அதனுடைய தண்ணீர் ரத்தத்தை எடுத்து தெளிக்கணும், கொம்புகளிலே பூசணும், அது மீதியை என்ன செய்யணும்? அந்த பலிபீடத்திலே ஊற்ற வேண்டும். இப்படி பல சுத்திகரிப்பு, அதனுடைய தோல் மற்ற எல்லா குடல்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் எரித்து விட வேண்டும் சொல்லி பல பயங்கரமான கட்டளை எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே பலியாக நமக்காக சிறுவிலே அவர் தம்மை பலியிட ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இயேசு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இயேசுவை மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர் நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். இயேசு சிலுவையிலே மரித்து நமக்காக பாவ நிவாரண பலியை செலுத்தி ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்தார், பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். மரித்த 3ஆம் நாளிலே அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படி சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த ஸ்திரீகள் தங்கள் அறியாமையினாலே கல்லறையிலே தேடி போனார்கள். இயேசு சொன்னார், நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள அதை கட்டுவேன் சொல்லி சொன்னார். அதையெல்லாம் யோசிக்காமல் மறுபடியும் அவர் வைத்த இடத்திற்கே அவர்கள் தேடி போனதை பார்க்கிறோம். அங்கே தேவதூதன் அவர்களை பார்த்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. He is not here. அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்கிறது. இந்த நாட்டிலே, நம்முடைய தேசங்களிலே எலெக்ஷன் நடக்கிறது. பல கட்சிகள் பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கறாங்க. இதை செய்வோம், வானத்தை கயிறா திரிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்லாம் சொல்லுவாங்க. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு அவங்க சொன்னதெல்லாம் என்னங்க செய்வீங்கன்னா செய்ய மாட்டாங்க. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னோம், ஆனா இப்ப செய்ய முடியலன்ட்டு கையெழுத்து விடாங்க. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் சொன்னதை செய்கிற உண்மையான தேவன். அவர் கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று இந்த தேவதூதர்கள் சொன்னதை நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். முதலாவது நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவர். இரண்டாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். We were dead in sin, dead in iniquity, but He helped us to rise up.
மரித்துள்ள இந்த நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறவர். 103ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கும் விட்டு கிருமினால் இறக்கினாலும் முடிசூட்டுகிறார். ஆண்டவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற தேவன். இன்றைக்கு உலகத்திலே எங்கும் பார்க்கும்போது இந்த கொரோனானால் அதிகமாக அநேக பாதிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த கொரோனா வந்து மறுபடியும் மாடிஃபை ஆகி திரும்ப இருக்கிறது. அதுவும் விகரஸா இருக்குது, பயங்கரமா. ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். சோத்திர மாஸ்க் போடணும்னா தாடி மாதிரி வச்சுக்கிறாங்க. சோத்திர மாஸ்க் எதுக்காக? சோத்திரம் இந்த இடத்துல வைத்து எங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் தாடி இருக்குது, பச்சை கலர் தாடி இருக்கு அப்படின்னு காட்டு, வெள்ளை தாடி காட்டுறதுக்கா? இல்ல. சோத்திரம் கரெக்டா மூக்க மூடணும், வாயை மூடணும். சோத்திரம் அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆகவே நாம் மிகவும் இது ஆண்டவர் அந்த காலத்துல இருந்தா 10 கற்பனையோடு 11 கற்பனையா மாஸ்க் போடுங்கள் என்று சொல்லி இருப்பார். சோத்திரம் இன்றைக்கு நம்ம கடைபிடிக்கிறது இல்லை, அதை மேலோட்டமாக எடுத்துக்கொள்றோம். ஆனால் அது கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். ஆகவே அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். நம்முடைய சரீரத்தை விட நமக்குள்ள இருக்கிற ஆன்மா அது வெளியேற பெற்றது. இந்த சரீரம் 70 வருஷம் 80 வருஷம் வாழக்கூடியது. பலத்தினால் 70 வருஷம் 80 வருஷம் வாழும் என்று சொல்லி வேதத்தை 90ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்மா அது அழிவில்லாதது, அது நித்தியமாய் வாழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 35ஆம் சங்கீதம் 17ஆம் வருஷத்திலே என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கின்றோம். 41ஆம் சங்கீதம் 4ஆம் வருஷத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். 41ஆம் சங்கீதம் 15ஆம் வருஷத்திலே ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறார். 56ஆம் சங்கீதம் 13ஆம் வருஷத்திலே வேதம் சொல்லுகிறது, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்கள் இடர்களுக்கும் தப்பியாக இருப்பீரோ என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வருஷத்திலே பார்க்கும் பொழுது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். சரீரத்தையும் ஆத்மாவையும் உயிர்ப்பிக்கிற தேவன் கடைசியாக எதை உயிர்ப்பிக்கிறார்? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Genesis chapter 42 verse 36. ஆதியாகமம் 42 36வது வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்ற நாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றார். 45ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. மூன்றாவது, ஆண்டவர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறவர். சரீரத்தை மட்டுமல்ல, ஆத்மாவை மட்டுமல்ல, ஆவியை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவனுக்கு மன முறிவடைகிற ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. பயங்கரமான பஞ்சம் ஏற்படும் பொழுது தானியங்களை வாங்குவதற்கு எகிப்து தேசத்திற்கு யாக்கோபு எல்லாரையும் அனுப்பினான். முதல் முறையாய் போன பொழுது அவர்கள் எல்லாரும் பார்த்து யோசேப்பு தன்னுடைய சகோதரர் என்று கண்டு அதிலே ஒருவனை பிடித்து வைத்துக் கொண்டு, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் உண்மையா இருந்தால் நீங்கள் பென்யமீனை கொண்டு வாருங்கள் சொல்லி அவரை திருப்பி அனுப்புறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த சகோதரர்கள் பென்யமீனை கேட்கும் போது, ஏற்கனவே யாக்கோபு அவர் சொல்றார், யோசேப்பை நான் பறி கொடுத்து விட்டேன், அவனை இழந்து விட்டேன், அவன் மரித்து விட்டான், மிருகங்கள் அடித்து போட்டு விட்டது, இப்பொழுது பென்யமீனை கேட்கிறீங்களே, என்னுடைய மகன் அங்கே ஏற்கனவே சிமியோனை பிடித்து வைத்திருக்கிறார்களே சொல்லி இப்படி எனக்கு எல்லாம் எதிராக நீ எல்லாம் நேரிடுகிறது சொல்லி மிகவும் விசனப்பட்டான், மனமுறிவடைந்தான்.
ஆனாலும் அந்த சமயத்திலே அதன் பின்பு யோசேப்பு அவன் தன் தகப்பனை கூட்டி வரும்படி அவன் அனுப்பின ரதங்கள், அனுப்பின குதிரைகள், அவன் தகப்பனுக்கு கொடுத்த எல்லா வெகுமதிகள் எல்லாவற்றையும் பார்த்த பின்பு அவருடைய ஆவி உயிர்ப்பித்தது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து முழுமைக்கும் அதிபதியாக இருக்கிறான் என்று சொல்லி யாக்கோபுக்கு அறிவித்த பொழுது அவருடைய ஆவி உயிர்த்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இங்கு யோசேப்பையும் இயேசுவையும் நாம் பார்க்கும்போது, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறார், மரித்து போனார் என்று தகப்பனால் கற்பனை செய்யப்பட்டது. ஏன்னா அவனுக்கு அப்படி சொல்லப்பட்டது யாக்கோபுக்கு. ஆனால் இப்பொழுது யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறார். இயேசுவும் மரித்தார், இப்பொழுது உயிரோடு கூட உயிர்த்தெழுந்தார். அது மட்டுமில்ல, இவன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிபதியாக இருக்கிறான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையராய் அவர் இன்றைக்கு பிதாவுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். எல்லா அதிகாரம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை அவர் உடையவராக இருக்கிறார். ஆண்டவர் சகல அதிகாரங்களையும் பிசாசிடத்திலிருந்து பிடிங்கி எடுத்து விட்டார். அவரை இனி மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை இனி யாரும் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரும் அவரை தொட முடியாது, தண்டிக்க முடியாது. காரணம், அவர் எல்லா அதிகாரத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த தேவன், மரித்தெழுந்து சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது. அவர் சகல அதிகாரமுடைய தேவன். He has all authority in heaven on earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 80:18-19 பார்க்கும்பொழுது 80ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். 80ஆம் சங்கீதம் 18-19 வசனம். 80ஆம் சங்கீதம் 18-19 வசனம். அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். ஏசாயா 57:15 ஏசாயா 57:15 நித்தியமாசியும் பரிசுத்தர் என்னும் நாமம் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அவர் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர், நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மறுபடியும் வரப்போகிற ராஜாதி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சரீரத்தை உயிர்ப்பிப்பார், நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார், நம்முடைய ஆவியும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிற ராஜாதி ராஜா. ஆகவே அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். கர்த்தரோடு கூட நாம் நித்தியமாய் இருக்க போகிறோம். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். இதற்காகவே ஆண்டவர் சீக்கிரம் நம்மை அழைத்துக் கொள்ள வரப்போகிறார். பரந்த
ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கலாம். பரிசுத்த அன்புள்ள பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே எங்கள் சரீரத்தை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கின்ற வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். தொடர்ந்து கர்த்தாவுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்குவோம். எப்படி யோபு ஆண்டவரே ஆயத்தமாக இருந்தது போல நாங்கள் உமக்குள் நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். சீக்கிரம் வரப்போற ராஜாதி ராஜாவே, உம்முடைய முழு சபையும் சகல பரிசுத்தவான்களும் ஆயத்தமாக இருக்க உதவி செய்வராக. உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவை மரித்தொழுந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிறவர்களையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சரீரத்திலே பலவீனமாக இருந்தால் நம்முடைய அற்புதங்களை செய்யும் சக்தி, குணமளிக்கும் வரம் அவர்களின் மேல் இறங்கி சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தழும்புகளால் அவர்கள் குணமடையும்படியாக நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எங்கள் வியாதிகளுக்காக, எங்கள் பாவங்களுக்காக நீ சிலுவையில் மரித்து தொடர்ந்து கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், உமக்கே மகிமை தருகிறோம். ஆண்டவரே, வரக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய தேசத்துடைய எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். எலெக்ஷனை ஆஸ்வதியும், ரிசல்ட்டை ஆஸ்வதியும், உமக்கே மகிமை தருகிறோம். கனத்து முடித்துக்கொள்ளும் இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வேண்டும். நம் அனைவரும் வரை மட்டும் ஆசீர்வதிக்காமல்